பார்த்தபோது அவள் உண்மையிலேயே ஒரு அரசகுமாரி போல உணர்ந்தாள். அவளின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. சிண்ட்ரெல்லா நடன அரங்கில் நுழைந்ததும் முழு அரங்கமும் அமைதியாகிவிட்டது. அவளின் அழகால் கவரப்பட்ட இளவரசர் அவளிடம் வந்து அவளுடன் நடனமாடினார். அது கனவு போல இருந்தது. சிண்ட்ரெல்லா தன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் நேரம் வேகமாக சென்றது. திடீரென்று அரண்மனை கடிகாரத்தின் ஒலி அவளுக்கு கேட்டது. நள்ளிரவின் முதல் மணி அவளுக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. தேவரை தாயின் எச்சரிக்கை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் இளவரசரிடம் அவசரமாக விடைபெற்று அரண்மனையிலிருந்து ஓடினாள். பெரிய படிக்கட்டில் இறங்கும்போது அவளின் ஒரு கண்ணாடி செருப்பு கழன்று விழுந்தது. அதை எடுக்க நேரமில்லாமல் ஒரு செருப்புடன் அவள் இருளில் மறைந்தாள். அவளின் அழகிய உடையும் மந்திரமும் மறைந்து மீண்டும் பழைய உடைகளாக மாறின. ஆனால் அரண்மனையில் கழித்த அந்த மாயமான இரவின்